ஐயா, குடிநீர் பணியாளர் சங்கம் சொல்லுது, நீங்கள் தலையில் பேனு கிளம்பிங்க, பேனு இல்லைன்னா தலைமையில் கிளம்பிங்க, இல்லைன்னு மொட்டையும் பீங்க, ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. எது இந்த பேட்டி கொடுக்கறதில்ல, அதுலேயுமே நீ எல்லாம் மோடி உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு பேட்டி விட்டுருக்காரா? யாராச்சும் பேட்டி மோடி விட்டுருக்காரா? விவரம் தெரியாமல் பேட்டி கொடுக்க போனால் இதுதான் வரும். எது வரும்? இதுதே வரும். இந்த சங்கடம் தான் வரும். பேட்டியில் நீங்கள் எத்தனை இந்த தடத்தில் ஒருத்தன் தார் ஊற்றினான்னு கேட்குறீங்க, தார் எவ்வளோ ஊற்றினான்னு கேட்குறீங்க, தார் ஊற்றுக்கு போது இது கல்லாட்டாக்குதுங்கிறீங்க, இது மண்ணாட்டாக்குதுங்கிறீங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு வருமா ஐயா? நீ பேசுகிறதே லட்சணம். ஐயா, இதெல்லாம் முறையே கிடையாது. அதுதான் மோடி அமைச்சர் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது கிடையாது. யாருக்கு டெல்லி இருக்கிற யாருமே பேட்டி கொடுக்கறது பார்த்தாச்சு, நானும் பார்த்தாச்சு. அது எங்கேயோ தேவையில்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் இந்த ஓடிபி சேனல் ரேடியோவுக்கு பேட்டி கொடுக்கறது. இதெல்லாம் தயவு செஞ்சு இந்த பேட்டி கொடுக்கறது நிறுத்துங்கய்யா. மந்திரிங்க இப்போ ஆன புது ஆளுங்க, உங்கள் வேலை என்னைக்கு அதை செய்யுங்க ஐயா. கம்முன்னு அந்த தொழில் செய்யுங்க. ஏதோ ஏழையில் கொஞ்சம் நல்லா செய்வீங்க. இந்த இது பூரா கமிஷன் வாங்கிட்டு அந்தளவு முட்டு கொடுக்குறீங்க அப்படி சொல்லுவாங்க, நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க இப்படி சொல்லுவாங்க. அப்போ யாராச்சும் ஏதாவது சொன்னாங்க கூட, ஒரு நடிகர் சொன்னார், நாய்க்கு விட்டிங்க கூட ஏதோ இது போட்டால் வாழாட்டும் சொன்னாங்க. அதை ஒரு குற்றமாக எடுத்து பேசுகிறாங்க யூடியூப் சேனலில். இதெல்லாம் இது தேவையா? வாயை கம்முன்னு வச்சுட்டு நாங்கள் தொழில் நீங்கள் என்னைக்குதோ மனுஷன் ஓட்டு போட்டான் பாரு, அதோடு இல்லைங்க. ஓட்டை மட்டும் பார்த்து ஜனங்க ஓட்டுக்கு போங்க. நீங்கள் இந்த பேட்டி கொடுத்தாலே ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் அது வீரபாண்டிய கட்டப்பான்னு சொன்னாப்புல, அது வெள்ளைக்காரன் என்ன சொல்லுவேன், வீரபாண்டிய கட்டப்பம் இல்லை, மண்கோட்டை வைத்து கொண்டு மணக்கோட்டை கட்டுகிறாயா அப்படின்னு இந்த வெள்ளைக்காரன் கேட்பா. அவர் வீரவாண்டி கட்டப்பம் என்பார். மிளகு மக்களுக்கு பணி செஞ்சாயா, மஞ்சள் அரசாயா, பனி புரிஞ்சாயா, அப்படின்னாரு. அப்புறம் வெள்ளைக்காரங்கிட்ட பேர் இங்கே இருந்தது, டூய் டாய் அப்படிங்கும்போது, டூய் டாய்ங்கும்போது பேரிங்க ஒரு குண்டை எடுத்து விட்டான். இங்கே ஏழைகளுக்கு இவன் கம்பெனிக்கு மாட்டாமல் வீரவாண்டி கட்டப்போமே மஞ்சள் அரசாயா, எங்கள் நாட்டுக்கு மஞ்சள் பூசு வந்தையா, களையெடுத்தாயா, இப்படியெல்லாம் பேசி கடைசியில் என்னாச்சு, மண்கோட்டை வைத்து மணக்கோட்டை கட்டுக்கிறாயா அப்படின்னு வெள்ளைக்கார பேரங்கள் ஹூய் ஆய் அப்படின்னு போயிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் ஏன் வாதிக்கிறீங்க, பேட்டி கொடுக்க போகிறீங்க, கம்முன்னு உங்கள் வேலை செய்யுங்க. மக்கள் ஓட்டு போய்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்துக்கிறீங்க, அதோடு நில்லுங்க. வணக்கம் வணக்கம்.